உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்துக்குடி கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு அப்பாடின்னு 5ஆம் இடத்துல இருந்த குரு இது வரைக்கும் பார்வையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் மேடம். ஏதோ காப்பாத்தினாரு. இவர் வேற பை பை சொல்லிட்டு போயிட்டாரு. 6ல குரு, நீங்க வேற 6ல குரு ஊர்ல பகல்லாம் உசுப்பேத்தி விட்டீங்க. இப்போதைக்கு இல்ல. ஏன்னா மிஸ்டர் சுக்கரனோட அவருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த மாசம். அதனால அதோடயே அவருக்கு நேரம் சரியா இருக்கனால நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு. அதனால பெருசா ஒண்ணும் கும்பராசிக்காரங்க கவலைப்பட்டுக்காதீங்க. ஆனா ராசிநாதன் 3ல உட்காந்துருக்கானா, அவனுக்கு குருவோட பார்வை இருக்கா, அது 12ஆம் வீடா இருக்கா. நான் ஆல்ரெடி சொன்னேன். நெறைய கும்பராசிக்காரங்க நீங்க ஃபாரின் போவீங்க, ஃபாரின்ல இருந்தா இங்க வருவீங்கன்னு. தொழில்ல கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு அப்படின்றபோது வேலை வாய்ப்புல மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசி கும்பராசி. ஆனா 6ல உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 2ஆம் இடத்துக்கு செலுத்துறாரா, ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தனவரவு கிடைக்கும். தனக்காரகன் 6ஆம் இடத்துல அமருதல் அப்படின்றதே 6ஆம் இடம் தான் வேலை வாய்ப்பு. சர்வீஸ் ஓரியன்டடான வேலை. குணரோக சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய இடத்துல போய் ஏன்னா குரு உட்கார்ந்திருக்க இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார். அப்ப என்ன அர்த்தம்? எதிரி இருக்க மாட்டான், நோய் இருக்காது, கடன் இருக்காதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு, கம்பு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரியா போப்போது. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போப்போது. மன ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போப்போது. பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போப்போது. யாருக்கு? கும்பராசிக்காரர்கள். ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற மாரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி, பரவால்ல எனக்கு கூட நல்ல காலம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு மேல பறக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இத பத்தியும் கவலைப்பட வேணாம். 8, 9 தேதிக்கு அப்புறமா சுக்கிரன் குருவோட சேர்ந்து இணைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை இயக்குவார். நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ட சைன் போடுவீங்க. 12ஆம் இடம் தான் டிராவல் பண்றது. 12ஆம் இடம் தான் வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை, இன்வெஸ்ட்மென்ட், அயன சயன போகம். 12ஆம் இடம் தான் தெய்வீக மார்க்கம். இதெல்லாம் நடக்கும். கும்பராசிக்காரங்க வீட்ல யாராவது ஒருத்தவங்க ஃபாரின் போவாங்க. இல்ல நீங்களே போவீங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவ. 2ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை. இந்த 2 பன்ன நடுவுல இயங்கக்கூடிய கும்பம் வேற லெவல்ல இயங்கும். கொஞ்சம் ஒரு மாரி குழப்பமான சூழல் சரியா போகும். ஒரு 5, 6 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் அசதி தாங்க. ஏன்னா ராகு வேற தலைக்கு மேல இருக்கனா, கொஞ்சம் ஹெல்த்த போட்டு படுத்துவான். காலு, முதுகு அதாவது ஒரு இடமா இருந்தா பரவால்ல. ஒவ்வொரு இடத்தையும் வலிக்குதே! நான் என்னத்த போய் சொல்றதுன்ற மாரி வெளில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்படும். யாரால? மிஸ்டர் சூரியனால. அவர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் போயிட்டு உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு 6ஆம் இடத்துல உட்காருவாரு. அப்ப ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாட்ட சரி பண்றதுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்லா தூங்கி தூங்கி எந்திரிப்பீங்க. ஒரு பக்கம் ரெஸ்ட்டா எடுப்பீங்க. ஒரு பக்கம் ரெஸ்ட்டே இல்லாம ஓல பார்ப்பீங்க. இது 2மே இந்த தடவ கும்பத்துக்கு இருக்க போகுது. வேலை பளு அதிகம். கால பத்திரமா பார்த்துக்கணும். முட்டிக்கு கீழ இருக்கிற காலு, காஃப் மசில் இதெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். தொட, இடுப்பு பகுதி
L1 L2 ப்ராப்ளம் இதெல்லாம் கும்பத்துக்கு இந்த தடவை வந்துட்டு போகும். ஸோ கும்பராசிக்காரங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கால், பாதம், இடுப்பு பகுதி, கழுத்து இதனாலேயும் கொஞ்சம் இந்த மாதம் பார்த்து கொள்ள வேண்டிய கால கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. சொன்ன மாதிரி இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். 6ல் குரு ஊரில் பகைன்னு ஒரு கோட்டு இருக்கு. நான் இருக்கிற சொன்ன மாதிரி இந்த 1 மாத காலம் அதுக்கெல்லாம் குருக்கு டைம் இல்லை. அடுத்த மாதத்துலேருந்து நடக்கும். அதனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். செயலில் நிதானமாக இருக்கணும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றது இதுவரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு பண வரவை, பண உயர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை கும்பத்திற்கு கொடுக்க போறேன். 7.5 எனக்கா நடக்குது அப்படின்ற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு முடியலையா? ஆல்ரெடி முடிஞ்சே. என்ன நடந்தா தானே தெரியும். இதுக்கு முன்னாடியும் குரு காப்பாத்துனாரு, இப்பயும் குரு காப்பாத்த போறாருன்ற போது கும்பராசிக்காரர்களுக்கு அதனால ஒரு பெரிய ஒரு இழப்பு வருதானா இல்லை. ஏன்னா என்னதான் ராசிநாதனாக இருந்தாலுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டீங்கன்னா ஜென்மத்துல குரு அமர்ந்து படாத பாடுபடுத்தியிருப்பார். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விமோசனம். இப்ப பாதச்சனியை வந்து முற்றிலுமாக இங்கிருந்து குருவோடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால உங்களை பார்க்க போறேன் 2ஆம் இடத்தை. ஸோ 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, 4ஆம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்து இருக்கிறது, 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம். இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டமான நிலைமையும் மாறி இனிமேல் சுமூகமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை, பிள்ளைகள் குறித்த ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியா போகுது. திருமணம் கைகூட போகுது. வெறும் கிரீன் சிக்னல் மட்டுமே விழுகாதான்னு தவிச்ச கும்பராசிக்காரர்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். லவ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். நிறைய பேர் காதல் இனிக்க போறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆபரண சேர்க்கை நிகழும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய உற்சாகங்கள் வரும். உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. கும்பத்துக்கு நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஏன்னா தலைக்கு மேல ராகு வந்து உட்காந்துருக்கான். தலைக்கு மேல ராகு இதுக்கு முன்னாடி குருவோட பார்வையில சமத்து பிள்ளையா இருந்தான். இப்ப இல்ல. அதனால நிறைய எனக்கு அவன் எலுமிச்சம்பழம் உருட்டானோ, எனக்கு ஏதாவது பண்ணிட்டானோன்ற மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து தலைவலி அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு சைனஸ் பிரச்சனை, கோல்டு, ஃபீவர், த்ரோட்டு பேசிக்கா. ஏன்னா புதன் எல்லாமே த்ரோட்டை இண்டிகேட் பண்ணுவார். அவர் போய் ஆட்சி பலம் வாங்கி திரும்ப எகெயின் 22ஆம் தேதி கடகத்துக்கு வருவார். அங்க இருக்கக்கூடிய குருவோட சேருவார். ஸோ தொண்டை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு தொண்டை கட்டுறது, தொண்டையில பிரச்சனை வருது, கிச்சு கிச்சின்னு இந்த விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கன்ற மாதிரி குரு சாப்பிட வைப்பாரு. கொஞ்சம் கவனம். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய டீஹைட்ரேட் ஆகும். கும்பராசிக்காரங்க முடிஞ்சா இந்த தடவை இளநீர் கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு வந்தால் மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வரும். ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதமாக, கொண்டாட்டமான மாதங்களாக, இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் வரக்கூடிய மாதமாக, நினைத்தபடி நடக்கக்கூடிய மாதமாக, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக, சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய மாதமா நடக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு உட்காந்து குணரோக சத்ரு அப்படி தம்சம் பண்ண போறாரு. கூட சுக்கிரன் நான் வரேன் அப்படின்னு வந்து உட்கார போறாரு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இந்த படிப்பு விஷயத்துல எந்த பிரச்சனையும் வரப்போறது 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி காதல் திருமணம் கைகூடும். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும் கும்பத்துக்கு. அதுல கொஞ்சம் நல்ல சத்புத்திரன் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்லைன்னா இந்த தடவை போய் சூரியன் 5ஆம் இடத்துல உட்காரும் போது அதற்கான அமைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்யோன்யம் மேம்படும், தலைமைத்துவம் கிடைக்கும். எப்பவுமே சூரியன் போய் 5ல் இருக்கும்போது 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த தடவை வேலை பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லை வருமானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த தடவை. ஸோ குரு தான் கமிஷன் பேஸ்ட். ஸோ கமிஷன் பேசிஸில் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ, ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, யாரால் வாயால் பிழைக்கக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அத்தனை கும்பராசிகளுக்கும் இந்தான்னு குரு கொடுக்க போறாரு. செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை. ஓகே. 40 வயதுலேருந்து 60 தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அலைச்சல்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புது இடம் வாங்கி போடணுன்ற எண்ணம் இருக்கும். நிறைய பேருக்கு இடத்த போய் பார்த்துட்டு வருவீங்க. இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். உங்களுடைய கோச்சாரம் நல்லா இருக்கிற பட்சத்துல, ஏன்னா புதன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன், அவர் போய் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலன் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது உங்க மேல இருந்த பிரச்சனை எல்லாம் சரி நிவர்த்தி ஆயிடும். 6ஆம் இடம் தான் வந்து சர்வீஸ் ஓரியன்ட். யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டுறீங்களோ அத்தனை கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்க போறீங்க. சூப்பரா இருக்கு. பெருசா ஒன்றும் நெகட்டிவா இல்லை. 60 தாண்டிய கும்பராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி கால் முட்டிலிருந்து பாதம் வரைக்கும் கவனமா பார்த்துக்கணும். கொஞ்சம் காஃப் மசில் அடிக்கடி பிடிக்கும். அதே மாதிரி த்ரோட்டு, இஎன்டி பிரச்சனை வரும். சில பேருக்கு பல்லு பிரச்சனை வரும். செவ்வாய் பல்லை இண்டிகேட் பண்ணுவாரு. அது எலும்பு, முதுகு எலும்பெல்லாம் சனி. ஸோ முதுகு தண்டு வடத்துலேருந்து L1 L2 வரைக்கும் பிரச்சனை இப்போ கும்பராசிக்காரங்க நான் பேசும்போதே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் சரியா முறையா பயன்படுத்தி கொண்டால் மிகச்சரியான முறையில் இருக்கும். முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிங்க கும்பராசிக்காரங்க. கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. இது 2 பண்ணாலே சனியோடைய அகச்சிறந்த ஒரு வருமான தடையிலிருந்து நிவர்த்தி பண்ணி குருவுடைய பிளஸிங்க அழகா வாங்கிக்க முடியும். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிந்து இந்த தடவை நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. பிரதோஷ அன்னைக்கு முடிஞ்சா சிவனுக்கு தேன் கொடுங்க. வாழ்க்கை தேனா தித்திக்கும். நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு மிகச்சரியான அமைப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. கும்பராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க இந்த தடவை மீன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்றீங்களா? மீன் பார்க்கறது, டால்ஃபின் பார்க்கறது. ஏன் இந்த இமேஜ் பார்க்கும்போதே பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. நடக்கும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பிளாக் கலர் இல்லாட்டி ப்ளூ கலரில் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. பெண்களாக இருந்தால் ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீம் கலர் பேஸில் ட்ரெஸ்ஸு போயிட்டுருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். நிறைய பேர் இந்த மீனோட கனெக்ட் ஆகும். மீன் எல்லாமே வலை கேது. பயங்கரமான ஞானம். 2ஆம் இடத்திற்கு சனிக்கு அங்கிருந்து குருவுடைய பார்வை. இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் இந்த தடவை. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. ஸோ நிறைய மீன் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வருமானத்தில் இருந்தக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வசந்தமான காலகட்டம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க? 1111 பார்ப்பீங்க. நிறையா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 555 பார்ப்பீங்க. 1111 பார்ப்பீங்க. 777 நம்பர் உங்கள் கண்ணில் படும். இது 3 நம்பரும் உங்களை இயக்கக்கூடிய காரணியாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. நிறைய பிங்க் கலர் பயன்படுத்துங்க கும்பராசிக்காரங்க. வெற்றி மேல் வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்பு இனிதே உதயம்.